ஃப்ரெஷ்ஷான தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைஸில் இருக்குங்க. இந்த தக்காளி வந்து பாருங்கள், நல்லா ஒரு பெரிய தக்காளி, நல்லா வெயிட் இருக்குது. அது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் இருக்கணுங்க. நல்லா ஜூஸ் இருந்தால் தான் அந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது போல் தாங்க நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து அங்காடியில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது. பட் அங்காடியில் தான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, சரி இன்றைக்கி வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் 1 கிலோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். இது 2 கிலோ தக்காளி வந்து வாங்கியிருக்கேன். 2 கிலோ கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பில் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை வாங்கியிருக்கேன். லெமன் வந்து வாங்கியிருக்கேன். லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லெமன் வந்து வாங்கியிருக்கேங்க. 1 கிலோ வந்து பொட்டேட்டோ வாங்கியிருக்கேன். பட்டாணிங்க, பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பட்டாணி வந்து. ஸோ நான் அதுதாங்க வந்து வாங்கினேன். ஏன்னா இதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பச்சை பட்டாணி எப்போல்லாம் சீசன் கிடைக்குதோ அந்த டைம்லலாம் நம்ம வந்து வாங்கிப்பேன். சீசனே இல்லைனா கூட நம்மளுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும்போது கூட நான் ஒரு 1/2 கிலோ தான் வாங்குவேன். அதாவது ஒரு 1/2 கிலோவாவது வாங்குவேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் 4 தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பட்டாணியில் 4 பீஸ் தான் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து வாங்கியிருக்கேன் பச்சை பட்டாணி. பீட்ரூட்டு 1 கிலோ கொஞ்சம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் 1 கிலோ கொஞ்சம் கூட இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து கிரேவியா இல்லை தொக்கா, காளான் தாங்க. காளான் மசாலா சாப்பிட்லாம் ரோட்டு கடை ஸ்டைல்லன்னு சொல்லிட்டு நினச்சேன். காளான் சொல்கிற பேரில் ரோட்டு கடை காளான் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கொடுக்குறாங்க. அது வந்து கோல்ட் ஆகுதுங்க. இந்த வெதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெதருக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காளான் வாங்கிட்டு வந்தே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்ம ரோட்டு கடை ஃபுட்டு சாப்பிட்றோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காளான்னு சொல்லி காலிஃப்ளவர் போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து சில பேருக்கு வந்து கோல்டு ஆகும். ஸோ ஒரு சில பேர் கடை இருக்குது, ஒரு சில பேர் வந்து ஃபியூராக வந்து போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறாங்க. பட் அவங்களெல்லாம் நான் வந்து சொல்லலை. நாங்கள் சாப்பிட்ட இடத்துல எங்களுக்கு கோல்டான இடத்துல நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். பட் ரீசன் அதுதாங்க. ஏன்னா நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா கோல்டு ஆயிடுச்சுன்னா இந்த வெதரில் வந்துட்டு செட் ஆகாது. ஈவினிங் டைமில் நைட் டைமில் நம்ம காளான் சாப்பிட்றோம், அப்போ அந்த டைமில் வந்துட்டு ஸோ அது வந்து எடுக்கக்கூடாது காலிஃப்ளவரை. ஸோ அதுக்காக தாங்க வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து கூட ஒரு நாள் செய்கிறது வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் வந்து சாப்பிட்லாங்க. இந்த வெதர் டைமில் நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த கிளைமேட் மாறிட்டே இருக்கா, ஸோ இந்த வெதருக்கு வந்து செட் ஆகாது. ஸோ நீங்கள்லாம் அந்த மாதிரி வெதர் டைமில் கொஞ்சம் கொடுங்க. ஸோ ஹாட்டாக வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா அந்த த்ரோட்டு ஃபெயின் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ அதனால் நம்ம காளானா வாங்கிட்டு வந்து கூட சாப்பிட்லாம். ஸோ காளான்ற பேரில் காலிஃப்ளவர் மட்டும் வாங்கி சாப்பிட்றாதீங்க. ஸோ வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை வந்துடும். ஸோ எங்களுக்கு 4 மந்த் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு தான் போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இது போல் ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ருந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில கடை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்யூ.